ஓவிய வணக்கம். இன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் இந்த சனிக்கிழமை இந்த 3 மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்த சனிக்கிழமை 20ஆம் தேதி அன்று நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து உரையாற்ற திட்டமிட்டிருக்கிறார். அடிப்படையில் அடுத்த 20ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தில் தற்போது ஒரு சிறிய மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது நாகையில் வரும் 20ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். காரணம், நாகை அவுரித்திடலில் அதே நாளில், அதாவது விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அதே நாளில் திமுகவினுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன் காரணமாக விஜயனுடைய பிரச்சார பயணத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, கேள்வி எழ வேண்டியது என்னவென்றால், திமுகவிற்காக தமிழக வெற்றி கழகத்து அனுமதி மறுப்பா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அதற்கும் காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவுரித்திடலில் திமுகவினர் கூட்டம் நடத்துவதற்கு நகராட்சி அலுவலகத்தில் ஏற்கனவே அவர்கள் புக்கிங் செய்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாகவே திமுகவினர் அவுரித்திடலில் பிரச்சாரம் கூட்டம் நடத்துவதற்கு நகராட்சி அலுவலகத்தில் ஏற்கனவே அவர்கள் புக்கிங் செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மாற்று இடங்களாக பரிந்துரைக்கப்பட்ட இடங்களிலும் இடவசதி போதாது என்பதால் அதற்கு விஜயனுடைய பிரச்சார பயணத்திற்கு 20ஆம் தேதி நாகையில் அனுமதி மறுக்கப்படுவதாக போலீஸ் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அபிராமி சன்னதி வாசல், புத்தூர் ரவுண்டானா, காடாம்பாடி ITI வளாகங்களில் இடவசதி இல்லை. அதன் காரணமாக 20ஆம் தேதி விஜயனுடைய பிரச்சார பயணத்திற்கு நாகையில் அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி இல்லாத பட்சத்தில் 20ஆம் தேதி ஏற்கனவே நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. நாகையில் அனுமதி இல்லாத பட்சத்தில் மற்ற 2 மாவட்டங்கள் 20ஆம் தேதி திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு மட்டும் சென்று மற்றொரு நாளில் நாகைக்கு அவர் சென்று பிரச்சாரம் செய்வதற்காக அவருடைய இந்த திட்டங்களில் மாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாகையில் திமுகவினர் கூட்டம் நடத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக விஜயனுடைய பிரச்சார பயணத்திற்கு நாகையில் 20ஆம் தேதி அனுமதி இல்லை என்று காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஓவியா.